نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை படைத்த இரட்சகன் கூறுகிறான், என்னிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடம் துவா கேளுங்கள், உங்களுடைய துவாவை அங்கீகரிக்கிறேன். அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் சூரத்துல் காஃபிரில் 40வது சூரா 60வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், உங்களை படைத்தாள்பவன் என்னை அழையுங்கள், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். எனக்கு அடிபணிவதை விட்டும் பெருமையாக இருப்பவர்கள் விரைவில் இழிவை சந்தித்தவர்களாக நரகில் நுழைவார்கள் என்று கூறுகிறான். வசனத்தில் அடியார்களை அல்லாஹ் பாசத்தோடு அழைக்கிறான். இன்னும் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவை அங்கீகரிக்கிறேன் என்று சுப செய்தியையும் கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் அல்லாஹ்விடம் துவா கேட்கவில்லையோ அவர்களை அல்லாஹ் கோபிக்கிறான். துவா கேட்பவர்களை பார்த்து அல்லாஹு தாலா மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பெரிய கிருபையாளன் அல்லாஹ்! மனிதர்களிடம் நாம் கேட்டால் கோபித்துக் கொள்வார்கள். அல்லாஹு தாலா நாம் கேட்காவிட்டால் கோபப்படுகிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் ஒரு முறை கேட்டால் கொடுப்பார். அதே மனிதரிடம் 2ஆம் முறை கேட்டால் தன்னால் முடியவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவிப்பார். 3ஆம் முறை கேட்டால் தன்னால் முடியாது என்று தெளிவாக மறுத்து விடுவார். அதே மனிதரிடம் 4ஆம் முறை கேட்டால் உறவையே துண்டித்து விடுவார். ஆனால் நம்மை படைத்த அல்லாஹு தாலாவிடம் ஒரு முறை கேட்டாலும் கொடுப்பான், இருமுறை கேட்டாலும் கொடுப்பான், பல முறை கேட்டாலும் கொடுப்பான், கொடுத்து கொண்டே இருப்பான். இன்னும் சொல்ல போனால், யார் தன்னுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடம் கேட்பார்களோ, எல்லா நிலைகளிலும், வசதியான நிலை, வறுமையான நிலை என எல்லா நிலைகளும் கேட்டுக்கொண்டே இருப்பார்களோ அவர்களை அல்லாஹு தாலா தன் நேசர்களாகவே ஆக்கிக் கொள்கிறான். அல்லாஹு தாலாவிடம் நாம் எல்லா தேவைகளையும் கேட்கக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.